வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிங்க. சார் வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் நடந்து பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம், மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் இந்த எல்லோ ஜோனை பிரேக் பண்ணால் மார்க்கெட் ஃபால் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். ஆனால் தலைப்பு என்ன கொடுத்துருந்தோம், மார்க்கெட் வந்து வெரி புல்லிஷாக முடிய வாய்ப்பு அப்படின்னு கொடுத்துருந்தோம். இன்னொரு தகவலும் சொல்லியிருந்தோம், மார்க்கெட்டில் வந்து பேங்க் நிஃப்டி ஸ்ட்ராங்காக இருக்குது, நிஃப்டி வீக்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த எல்லா ஜோனும் பிரேக் பண்ணாங்க. பிரேக் பண்ணாலும் நமக்கு கொடுத்துருந்த கீழே கொடுத்துருந்த டார்கெட் வரைக்கும் போகலை. ஆனால் அந்த டார்கெட் தொட்டாலும் அப்சைடு திரும்ப வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி வீடியோ சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த எல்லா ஜோனும் பிரேக் பண்ணிவிட்டு பெருசாக கீழேயும் போல் மேலேயும் போல் இந்த ரேஞ்சிலேயே மார்க்கெட் வந்து முடித்தாங்க. ஆனால் பேங்க் நிஃப்டி நம்ம சொன்ன மாதிரி கிளியராக நடந்துச்சு, அதையும் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டி என்ன சொல்லியிருந்தோம்னா, ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸு இது பிரேக் பண்ணாலும் மார்க்கெட்டு புல்லிஸ் போக வாய்ப்பு இருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் மார்க்கெட் இறங்கி ஃபஸ்ட்டு சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே போனால் நம்ம புல்லிஸ் போக வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். மார்க்கெட் பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை கிளியரான செட்டப்பில் தான் மார்க்கெட் மூவ் ஆனிச்சு. ஆனால் பேங்க் நிஃப்டி தான் ப்ராப்ளம். நிஃப்டிக்கு வந்து ரிலையன்ஸ் வந்து ஒரு செல்லிங்கில் இன்றைக்கி, அதனால தான் நிஃப்டியாலையும் போக முடியல. பேங்க் நிஃப்டி செட்டப்பை பொறுத்தளவுக்கு புல்லிஸ் போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்பயும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த டே கேண்டில் வச்சு நான் சொல்கிறேன், அது பேங்க் நிஃப்டி சொல்கிறப்ப இப்பயும் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி புல்லிஸில் தான் இருக்குது, ஆனால் நிஃப்டி வந்து பேரிஸில் தான் இருக்குது. சரி, ஓகே, நிஃப்டிலேருந்து பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு அதில் திரும்ப பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். இப்போ டே கேண்டில் பொறுத்தளவு பார்த்தோம்னா ஹையும் பிரேக்கு, லோவும் பிரேக்கு. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த செட்டப் வந்து வீக், ஆனால் அதே சமயத்தில் இந்த ஹையும் பிரேக் பண்ணணும். அதாவது 25,230 இன்றைக்கி போனால் இன்றைக்கி போனால் ஹையை பிரேக் பண்ணாலே மார்க்கெட் புல்லிஸ் போக வாய்ப்பு இருக்கும். அதுக்கான டே கேண்டில் செட்டப்படி அதான், அது மேலே பிரேக் பண்ணால் தான் மேலே போக வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லை இந்த டோஜியோட லோ டே கேண்டில் செட்டப்படி பார்த்தோம்னா என்ன வரும், ஆமாம் 24,920ங்கிற இந்த கேண்டலோட லோ பிரேக் பண்ணோம்னா மார்க்கெட் ஃபால் ஆகும். இல்லைன்னா இந்த இடத்துல சப்போர்ட்டுக்கு கூட வாய்ப்பு இருக்கும் இந்த ரேஞ்சில். இது டே கேண்டில் செட்டப்படி. நம்ம 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 50 மினிட்ஸில் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ்னு எடுத்துகிட்டோம்னா 25,097 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி போன ஹை 25,212, அதுக்கடுத்து 25,278. சப்போர்ட் எடுத்துகிட்டோம்னா 25,008, 24,920 வரைக்கும் போட்டிருக்கோம். இதுக்கு கீழே போனால் ஒரு பெரிய ஃபால்ட் இருக்கும். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு கம்மி, இதோட்டு இறங்க வாய்ப்பு கம்மி. அதனால் அதுக்கு கீழே நான் போடல. ஓகே, என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா, இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ண வரைக்கும் மார்க்கெட்டில் வந்து நம்ம ஒரு புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். இதுக்கு மேலே எதிர்பார்க்கலாம். இந்த இடத்த அதாவது இந்த இடத்துலேருந்து இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் வந்து ஒரு புல்லிஸ் இருக்கும். அது இந்த ரேஞ்சு இருக்கும், இல்லைனா இந்த ரேஞ்சு கூட இருக்க வாய்ப்பு 25,078 அதுக்கு மேலேயும் கூட போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதுக்கான செட்டப்பை தான் இருக்குது பேங்க் நிஃப்டி போகிற பட்சத்தில் இது அழைச்சிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஒருவேளை மார்க்கெட் வந்து இந்த ஃபஸ்ட் சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் வந்து செகண்ட் சப்போர்ட்லேருந்து எடுத்து இந்த ரேஞ்சுக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். இதை விட்டு இறங்கினா மட்டும்தான் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். அது வாய்ப்பு வந்து என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் கம்மியாக தான் தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு எல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் செட்டப்படி பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஒரு புல்லிஸ் கேண்டில், அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஹேங்கிங் மேன் போட்டுருக்காங்க. இந்த ஹையை பிரேக் பண்ண பட்சத்தில் மறுபடியும் ஒரு புல்லிஸ் இந்த மாதிரி கேண்டில் ஒன்று போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அது எதளவுக்கு போக வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இந்த ஒரு கேப் அப் இருக்குது பாருங்கள், அந்த கேப் டவுன், இந்த கேப்பை ஃபில் பண்ணுற வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதிகம். இதை தொடர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். அதாவது 52,817 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் போகிறது வாய்ப்பு, அதையும் பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அந்த செட்டப்லாம் இருக்குது. ஆனால் டே கேண்டில் செட்டப்படி பார்த்தோம்னா இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு ட்ரெண்ட் லைன். இந்த இதை பிரேக் பண்ணி வரும், இது பிரேக் பண்ணி தான் புல்லிஸ் போட்டாங்க. இப்போ இந்த புல்லிஸ்க்கு மேலே இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணதுக்கு கன்ஃபர்மேஷன் கேண்டில் தான் இது. இப்போ இதை கையை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் ஒரு புல்லிஸ் மூவ்மெண்ட்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இது டே கேண்டில் செட்டப் படி. சரி, ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸில் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் எடுத்தோம்னா 52,085, அடுத்து 52,358, அடுத்து 52,817 வரைக்கும் போட்டிருக்கோம். இதை தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுக்கப்புறம் சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 51,797, 51,672 அடுத்தடுத்து இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 51,144, அடுத்து 50,903. சரி, ஓகே, என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்பு பார்த்தோம்னா இது வந்து ஒரு எல்லோ ஜோன் செட்டப்பில் வரும். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த மார்க்கெட் வந்து எல்லோ ஜோனை பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கம்மி. இந்த எல்லோ ஜோனில் இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் எடுத்தால் மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு சப்போர்ட்லேயே எடுக்கணும். இல்லை இந்த எல்லோ ஜோனுக்கு கீழே வரைக்கும் வந்துச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் இந்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்.
ஒருவேளை இந்த எல்லோவை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் வந்து ஃபால்னால் எவ்வளோ தூரம் ஃபால் ஆகும்னா இந்த ரேஞ்சு, இந்த ஃபஸ்ட்டு ரேஞ்சு இல்லை செகண்ட் ரேஞ்ச், இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். இதை விட்டு இறங்கினா தான் அடுத்தடுத்து நம்ம ஃபால் எதிர்பார்க்கலாம். இது புல்லிஷ் மூவ்மெண்ட் தான் டே கேண்ட் செட்டப் படி. அதில் ஒரு சின்ன ஜர்க்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கும் இந்த இடத்த பிரேக் பண்ண பட்சத்தில். ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து ஒன்று ஒரு கேப் அப்பாக இருக்கும், இல்லைன்னா இதை தாண்டி ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் இந்த எல்லா ஜோனில் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேல் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் பேங்க் நிஃப்டியோட என்னோடய வியூ. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீட்டில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.